மே 17. அப்பா பிள்ளை. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7. பாலைவனத்தில் இயேசு சந்தித்த 3 அடிப்படையான சோதனைகளில் 2 அவரது குமாரத்துவத்தின் மீது வந்த சவால். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும். நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். மத்தேயு 4:3. இந்த சவால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, அவர் பாலைவனத்திற்குள் நுழைவதற்கு சற்று முன்னர்தான் அவரது தந்தையாகிய கடவுள் சொன்ன வார்த்தைகளாகிய, இவர் எனது நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், மத்தேயு 3:17 என்பவை மீது வீசப்பட்டதாகும். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பார்த்து வழிப்போக்கர்களின் நாவுகளிலும் பிசாசு இதே வார்த்தைகளை போட்டான். நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. மத்தேயு 27:40. எந்த பரிசுத்தவானையும் இந்த சோதனையை கொண்டு தாக்காமல் பிசாசு விடுவதில்லை. கடவுளின் தந்தைத்துவம், நமது குமாரத்துவம் ஆகிய இரண்டையும் குறித்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவன் சவால் விடுகிறான். உங்கள் ஆன்மீக வாழ்வின் துவக்க காலத்திலும் துன்பங்களில் துவளும் துவக்க நாட்களிலும் இந்த சோதனை கடுமையாக இருக்கும். உன்னை போன்றதொரு பாவி திடீரென்று எப்படி கடவுளின் பிள்ளையாகிவிட முடியும்? நீ கடவுளின் பிள்ளை என்றால் இதெல்லாம் உனக்கு நேரிடுவானேன்? இவ்வித கேள்விகள் இரவு பகலாய் உங்களை சாடும். இந்த சோதனையில் சாத்தானை நீங்கள் முறியடிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனது பிள்ளை என்ற நிச்சயத்தை இடையறாது உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட திருவசனத்தினாலும் உள்ளத்தில் தூய ஆவியானவரின் குரலினாலுமே இந்த நிச்சயம் உங்களுடையதாகும். இந்த பகுதியில் தம்மை தாக்கிய பிசாசை முறியடிக்க இயேசு அவரது முகத்தில் திருவசனம் என்னும் குண்டை தூக்கி எறிந்தார். எழுதியிருக்கிறதே, எப்படியும் எழுதியிருக்கிறதே என்றார். மத்தேயு 4:4. நீங்களும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளபடியால் கடவுளின் பிள்ளையாகும் உரிமையை பெற்றுக்கொண்டேன் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லலாம். யோவான் 1:12. இயேசுவோடு இருந்த பரிசுத்த ஆவியானவரின் துணை அவருக்கு இன்னொரு படைக்கலனாய் இருந்தது. அவர் ஆவியானவரால் பாலைவனத்திற்குள் நடத்தி செல்லப்பட்டார் என்றும் அங்கிருந்து ஆவியானவரின் வல்லமையோடு திரும்பினார் என்றும் வாசிக்கிறோம். மத்தேயு 4:1. பாடுகளை குறித்து ரோம் நகர் விசுவாசிகளோடு பேசிக் கொண்டிருக்கையில் திருத்தூதுவர் பவுல் கூறியது, நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நமது ஆவியோடு சான்று பகர்கிறார். எனவே பிசாசின் அச்சுறுத்தல் எதற்கும் பயப்படாதீர்கள். கடவுள் உங்களுக்கு அப்பா, அவர் உங்களது தந்தை. ரோமர் 8:15-18. கடவுளின் குடும்பத்தில் நமக்கு கிடைத்துள்ள இந்த சுவிகாரத்தை ரத்து செய்யவோ, நாம் அவரது குமாரர் என்ற அத்தாட்சியை குறைத்து போடவோ எவராலும் எப்பொழுதும் முடியாது, முடியவே முடியாது.